ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். AshVal சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறா குழம்பு. வாங்க சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எறாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக இதை குழம்புல போட்டால் நிறைய தண்ணி விடும், குழம்பு சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் சுண்டி எறா நல்லா சுருண்டுருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை இலை. இது நல்லா பொரியட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 பூண்டு பல் நான் 1-2 நசுக்கி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பூண்டை நம்ம கொஞ்சம் நசுக்கி சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி, அது 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, சின்ன துண்டு தான், அதை இந்த மாதிரி நசுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. எறா கொஞ்சம் வாய்வு பண்ணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு 12 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களது காரமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயில் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமும் நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், 8 நிமிஷம் கழித்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த சைஸ் புளி, ஒரு லெமன் சைஸ் புளி, இதை நான் கரைச்சி ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த எறா குழம்புக்கு குழம்பு நம்ம கூட்டும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கூட்டணும் அப்படின்னா ரொம்ப நீர்க்காமல் இருக்கும். ஏன்னா எறா குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், 8 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ மூடி போடாமல் ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எறா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போடாமல் அப்படியே மீடியம் ஹீட்டில் கொதிக்க விடுங்க. பாருங்கள், சூப்பராக எறா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக கொதிச்சு திக்காக வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் எறா குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான எறா குழம்பு ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ திக்காக எவ்வளோ
எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.